ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அழகான பேஸ்மெண்ட் டூர் அண்ட் அவுடோர் குக்கிங் தான் பார்க்க போகிறீங்க. லாங் வீக்கெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு லஞ்ச் கெட் டுகெதர் பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த பேஸ்மெண்ட் வந்து அவங்களோட பேஸ்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்க கூடயும் ஷேர் பண்ணலான்னு தான் ஆசைப்பட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த வீடு வாங்குறப்ப பேஸ்மெண்ட் வந்து அன்ஃபினிஷ்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 இயருக்கு அப்புறம் இவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த பேஸ்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பேசிக்கான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கிச்சன் செட்டப் வச்சிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இந்த கிச்சனை காமிக்கிறேன். இந்த கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ், சிங்க்கு, கேபினெட்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் கூட வச்சிருக்காங்க. யூஸ்வலாக பேஸ்மெண்ட் வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்பேஸ் தான். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோன்னு நம்ம இஷ்டம் தான் டோட்டலாகவே. ஒரு சில பேர் வந்து அவங்களோட பேஸ்மெண்ட்டில் வந்து பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லைனா வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சில பேர் வந்து ஃபுல்லாக ஹோம் தியேட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட டோட்டல் கான்செப்டே வந்து ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு புல் அவுட் ஸ்லைடரில் மைக்ரோவேவ் இருக்குது. இந்த மைக்ரோவேவில் மூவி பார்க்குறப்ப வேணும்னா பாப்கார்ன் வச்சுக்கலாம், இல்லைனா ஃபுட்டு கூட ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒவ்வொரு வாட்டி மேலே உள்ள கிச்சனுக்கு போயிட்டு நம்ம மைக்ரோவேவ் யூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு லக்கி வின்னராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் 1000 மெம்பர்ஸ் எப்போ ரீச் ஆகிறீங்கனோ அப்போ வந்து ஒரு லக்கி வின்னருக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு கொடுக்க போகிறேன். கிச்சன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் இருக்குது. ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ சோஃபா, ஏர் பெட்டு அண்ட் ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வீக்கெண்ட் வந்து ஏதாவது ஒரு நல்ல மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே கேதர் பண்ணி மூவி நைட் பார்ப்போம். இன்றைக்கி வந்து சண்டே லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அண்ட் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறது தான் பிளானு. இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது, ஹோம் தியேட்டருக்கான எலக்ட்ரானிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஐபிஎல் வந்துட்டு பார்த்துட்டு செமையாக அந்த டே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐபிஎல் ஃபைனல்ஸ். இந்த ஸ்க்ரீன் வந்து அப்ராக்சிமேட்லி 160 இன்ச்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மூவி பார்க்குறப்ப நல்ல ஒரு தியேட்டர் ஃபீல் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃபுல் பாத்ரூம் செட்டப் இருக்குது. ஸோ தட் பேஸ்மெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ்காக இங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும்னு தேவையில்லை. இங்கே வந்து அவுடோர் குக்கிங் நடந்துட்டு இருக்கு. சிக்கன் கபாப், மட்டன் பிரியாணி, சிக்கன் தை, ஸ்டேக்கு எல்லாமே குக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிளான் வந்து 11 o'clockலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறது தான் பிளானு. ஸோ மூவி பார்த்துட்டு லீஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. இன்னும் 2 ஃபேமிலி கூட இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 2 ஃபேமிலி வந்து மர்ட்டில் பீச் போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள இங்கே வீடியோவில் காமிக்க முடியல. இங்கே வந்து மட்டன் பிரியாணிக்கு தேவையான மட்டன் வந்து குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆனோன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஜென்ஸ் 3 பேரும் தடல் புடலா 3 அடுப்புல வச்சு குக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 கிரில் இருக்கு. ஒரு கிரில் வந்து சார்கோல், இன்னொரு கிரில் வந்து கேஸ், இன்னொன்று வந்து ஸ்டவ், அது வந்து கேம்ப் ஸ்டவ். அதுல வந்து மட்டன் பிரியாணி குக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து லேடிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்பர்ஸ் தான். சிக்கன் கபாப் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட் அதை விட சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக அவுட்டோரில் வந்து குக் பண்ணணும்னு ஆசை. கடைசியாக என்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஃபுல்லாகவே நான்வெஜ் தான் குக் பண்ணியிருக்கோம். எனக்கு இன்னொரு ஆசை கூட இருக்குது. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு சக்கரை பொங்கல் அவுட்டோரில் குக் பண்ணணும்னு ஆசை. பட் ஜான்வரி மந்த் வந்து பயங்கரமான வின்டர் சீசன். அப்போது வந்து வெளியில் குக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். வந்து
ஒரு தின் ஸ்லைஸ் ஸ்டேக் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஓவர் நைட் மேரினேட் பண்ணிட்டு கிரில்லில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். அங்கித்தோட ஃபேவரட் டிஷ் ஸ்டேக் தான். இது வந்து ஆக்சுவலாக சாப் பண்ணி சாஸில் போட்டு சாப்பிடுவான் அவன். ஃபைனலி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயினோன்னா எங்க எல்லார் மூஞ்சிலையும் எவ்வளோ சந்தோஷம்னு மட்டும் பாருங்க. கமன்னு ஸ்மெல்லு, குபு குபுன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ பிரியாணி ரெடி ஆச்சோ ஆளாக நான் தான் பிளேட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ பசி. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டோரில் ஒரு வாட்டியாவது குக் பண்ணி பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye bye.